திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்துள்ள சின்னகுழிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லம்மாள். இவரது மகள் காளீஸ்வரி. சில ஆண்டுகளுக்கு முன் காளீஸ்வரியின் கணவர் விபத்தில் இறந்துவிட்டார். காளீஸ்வரியின் மகள் பவித்ரா. 9 வருடங்களுக்கு முன் பவித்ராவுக்கும் கரூரைச் சேர்ந்த பிரபாகர் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு லித்திக்ஸா, தீப்தி என்ற 2 மகள்கள் உள்ளனர். கரூரில் ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனத்தை பிரபாகர் நடத்தி வருகிறார். கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் குழந்தைகளுடன் பவித்ரா சின்னகுழிப்பட்டியில் உள்ள தாய் வீட்டுக்கு வந்துவிட்டார். இந்நிலையில் காளீஸ்வரியின் கணவர் விபத்தில் இறந்ததற்காக இழப்பீடு தொகை கிடைத்தது. அந்த பணத்தை வைத்து வீட்டின் மாடியில் 4 மாதங்களுக்கு முன் புதிதாக அறை கட்டினார். பள்ளப்பட்டியைச் சேர்ந்த வாலிபர் பெயிண்ட் அடிக்க வந்தார். மாடியில் நடந்த வேலைகளை பவித்ராவே நேரடியாக கவனித்தார். அப்போது பெயிண்ட் அடித்த வாலிபருடன் நட்பு ஏற்பட்டது. நாளடைவில் அதுவே கள்ளக்காதலாக மாறியது. போனில் பேசி காதலை வளர்த்தனர். குழந்தைகளை தாயும் பாட்டியும் பார்த்து கொண்டதால் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு பெயிண்டருடன் சுற்ற துவங்கினார் பவித்ரா. இந்த விஷயம் காளீஸ்வரிக்கு தெரிய வந்ததும் மகள் பவித்ராவை சத்தம் போட்டார். இதனால் வீட்டில் பிரச்சனை வெடித்தது. பெயிண்டரை திருமணம் செய்ய போவதாக பவித்ரா கூறினார். அதை காளீஸ்வரியும் செல்லம்மாளும் ஏற்கவில்லை. நாங்கள் சமரசம் செய்து வைக்கிறோம், கணவருடன் சேர்ந்து வாழ வழியை பார் என பவித்ராவை தாயும் பாட்டியும் திட்டினர். ஆனால் கணவருடன் இனி சேரவே மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய பவித்ரா பெயிண்டரை தான் திருமணம் செய்வேன் என தொடர்ந்து கூறி வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை கடைக்கு சென்ற பவித்ரா மீண்டும் வீடு திரும்பவில்லை. காளீஸ்வரி போன் செய்தபோது காதலுடன் சேர்ந்து வாழப்போகிறேன், என்னை தேடாதீர்கள் என சொல்லி போனை கட் செய்தார். இதை கேட்டு காளீஸ்வரியும் செல்லம்மாளும் அதிர்ச்சியடைந்தனர். பிரபாகரின் வீட்டில் இருந்து வந்து பவித்ரா எங்கே என கேட்டால் என்ன பதில் சொல்வது என கதறி எழுதனர். நேற்றிரவு சாப்பிட்டு முடித்ததும் குழந்தைகள் லித்திக்ஸா, தீப்தி தூங்கிவிட்டனர். அடுத்து என்ன செய்யலாம் என காளீஸ்வரியும் செல்லம்மாளும் நள்ளிரவு வரை பேசிக் கொண்டிருந்தனர். அவமானப்பட்டு வாழ்வதை விட சாவதே மேல் என விபரீத முடிவை எடுத்தனர். தூங்கிய 2 குழந்தைகளையும் கழுத்தை நெரித்து கொன்றனர். பிறகு செல்லம்மாளும் காளீஸ்வரியும் தூக்கு போட்டு தற்கொலை செய்தனர். இன்று காலை நீண்ட நேரமாக செல்லம்மாள் வீட்டு கதவு திறக்கப்படவில்லை. சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டு பெண் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது செல்லம்மாளும் காளீஸ்வரியும் தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். போலீசுக்கு தகவல் கொடுத்தார். இடையக்கோட்டை போலீசார் விரைந்து சென்று தாய், மகள், கொள்ளுப்பேத்திகளின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். மகள் கள்ளக்காதலனுடன் ஓடிப்போனதால் அவமானத்தில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தாயும் பாட்டியும் தூக்கில் தொங்கிய சம்பவம் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.